அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதலாவது வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 624 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 916 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 546 ஃபில்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 468 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்தது வாங்க செய்திகளுக்குள்ள பெல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள கிங்ஸ் அறக்கட்டளையின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் மைக்கேல் கேரி மற்றும் கல்வி நிர்வாக இயக்குனர் டாக்டர் சைமன் செடான்ஸ்கி ஆகியோரை இந்நாட்டிற்கு வருகை தரும் வேளையில் அமீர் ஷேக் மிஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா அவர்களை வரவேற்றார். குவைத்தில் உள்ள லெபனான் தூதரகத்தின் பொறுப்பாளருடன் குறிப்பாக பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபாவிடம் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் மற்றும் லெபனான் இடையே உறவுகளின் ஆழத்தையும் இருதரப்பு ஒத்துழைப்பை ஆதரிப்பதன் முக்கியத்துவத்தையும் முதல் துணை பிரதமர் அவர்கள் வலியுறுத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல குவைத்தில் நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகமாகி கொண்டே இருக்கிற நிலைமையில மின் சுமை குறியீடு 17,000 மெகாவாட்டை நெருங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சாரம் சுத்திகரிக்கப்பட்ட நீர் கட்டணங்களை மின்னணு முறையில் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல வானிலை ஆய்வுத்துறை இயக்குனர் தரார் அலி நேற்றைய தினம் தெரிவிக்கையில், மாலை நேரங்களில் தூசி புயல் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என தெரிவித்தார். மேலும் அவர் வடமேற்கு திசையில் இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் காற்று வீசுவதால் கிடைமட்ட தெரிவு நிலை குறையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். من المتوقع أن يبدأ نشاط الرياح الشمالية الغربية من الساعات المتأخرة من ليلة اليوم الاثنين الموافق 30 يونيو 2025. قد تزيد سرعتها عن 60 كيلومتر في الساعة، تؤدي إلى انخفاض الرؤية الأفقية إلى أقل من 1000 متر على بعض المناطق، وتؤدي إلى ارتفاع الأمواج إلى أكثر من 6 أقدام. ومن المتوقع أن يستمر نشاط الرياح حتى نهار يوم الجمعة. نذكر قائدين المركبات على الطرق السريعة الانتباه للطريق من انخفاض الرؤية الأفقية وانعدامها المفاجئ بسبب الأتربة والغبار المتصاعد. كذلك مرتادين البحر أخذ الحيطة والحذر من ارتفاع الأمواج إلى أكثر من 6 أقدام، ومتابعة النشرات الجوية التي تصدرها الإدارة العامة للطيران المدني ممثلة بإدارة الأرصاد الجوية على موقع الإدارة وتطبيق الإدارة كويت مت، ومن خلال حسابات الإدارة عبر منصات التواصل الاجتماعي. அதே போல குவைத் சிட்டி பகுதிகளில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் தீவிர பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மறைந்த ஷேக் ஃபஹத் சபா அல் நாசர் அல் முபாரக் அல் சபாவின் மறைவுக்கு அமீரி திவான் துக்கம் அனுசரிப்பவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. அதே போல அல்கபா செய்தித்தாளின் கிடங்குகளில் ஒன்றில் ஏற்படுத்திய தீயணைப்பு படையினர் யாருக்கும் எந்த விதமான காயமும் இல்லாமல் கட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல்
குவைத்தில் எகிப்திய ஆசிரியையை பாலியல் பலாத்காரம் செய்த எகிப்திய பள்ளி காவலர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அகமது கவர்னரேட்டில் உள்ள ஒரு பள்ளியின் கலை அறைக்குள் எகிப்திய பெண் ஆசிரியையை கடத்தி தாக்கி சட்டவிரோதமாக தடுத்து வைத்ததற்காக எகிப்திய பள்ளி காவலருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை கஷன் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது ஆசிரியையை பள்ளி வளாகத்திற்குள் இருந்த கலைக்கூடத்திற்குள் காவலாளி வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று அவரை உடல் ரீதியாக கட்டுப்படுத்தி அவர் கத்துவதை தடுக்க அவரது வாயை டேப் போட்டு மூடி பின்னர் கத்தி முனையில் தாக்கினார் எனவும் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டும் முன்னர் அந்த நபருக்கு தூக்கு தண்டனை விதித்திருந்தன. இந்த தாக்குதலை உறுதிப்படுத்திய வலுவான சான்றுகள் மற்றும் மருத்துவ அறிக்கைகளின் அடிப்படையில் இருந்தது. குற்றவியல் நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குற்றம் ஒரு பாதுகாப்பான சூழலில் நடந்ததாக வலியுறுத்தியது. இந்த செயலை கடுமையான நம்பிக்கை மீறல் மற்றும் மனித கண்ணியத்தை அப்பட்டமாக மீறுவதாக விவரித்தது. இதனால் கடுமையான தண்டனைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அதிகரித்து வரும் போலி சமூக ஊடக பக்கங்கள் குறித்து குவைத் சைபர் பாதுகாப்பு நிபுணர் எச்சரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் மோசடி செய்பவர்கள் போலி சமூக ஊடக பக்கங்கள் மூலம் முக்கிய உள்ளூர் நிறுவனங்களைப் போல ஆள்மாறாட்டம் செய்து வருவதால் மின்னணு ஊடக ஒன்றியத்தின் சைபர் பாதுகாப்பு குழுவின் தலைவர் முகமது அல் ரஷீதி பொதுமக்களுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக பருவகால பிரச்சாரங்களின் போது போலி சலுகைகள் மற்றும் தள்ளுபடிகளை விளம்பரப்படுத்துவதற்காக நன்கு அறியப்பட்ட பிராண்ட்களிலிருந்து பிரதிபலிக்கும் மோசடி கணக்குகளை உருவாக்குவதன் மூலம் ஹேக்கர்கள் அவ்வப்போது செயலில் ஈடுபடுவதாக அல் ரஷீதி கூறினார். நீங்கள் அதிகாரப்பூர்வமான வலைதளங்களை மற்றும் மொபைல் பயன்பாடுகளை மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உறுதி செய்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதிகாரப்பூர்வமான பயன்பாடுகள் மிகவும் பாதுகாப்பானவை மற்றும் ஆள்மாறாட்டம் செய்வது மிகவும் கடினம் எனவும் தெரிவித்துள்ளார். அதேபோல குவைத்தில் இனி தேர்வுகளில் மோசடி செய்வது குற்றமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் அலியூம்ஸ் அதன் நேற்றைய தினம் துணை பகுதியில் 2025 ஆண்டின் 77ஆம் எண் ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இது 1960ஆம் ஆண்டின் தண்டனை சட்ட எண் 16இல் திருத்தங்களை அறிவிக்கிறது. கல்வி செயல்முறையின் ஒருமைப்பாட்டை நிர்வகிக்கும் சட்டமன்ற கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த ஆணை பொது மற்றும் தனியார் இடைநிலை மற்றும் இடைநிலை பள்ளிகளில் தேர்வு தொடர்பான மீறல்களுக்கு கடுமையான தண்டனைகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறதாகவும் மேலும் அதனுடன் உள்ள விளக்க குறிப்பின்படி தேர்வுகளின் நிலைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை பாதுகாத்தல், சம வாய்ப்புகளை உறுதி செய்தல் மற்றும் மாணவர்களின் கல்வி, தொழில்முறை அல்லது நடைமுறை எதிர்காலத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடிய கையாளுதலை தடுப்பது போன்ற அவசர தேவையை இந்த மாற்றங்கள் நிவர்த்தி செய்கின்றன. தேர்வு கேள்விகள் அல்லது பதில்களை முன்கூட்டியே வெளியிடுவது அல்லது பரப்புவது மதிப்பீடுகளின் புறநிலைத்தன்மையை சமரசம் செய்கிறது மற்றும் மாணவர்களின் உண்மையான கல்வி செயல்திறனை தவறாக சித்தரிக்கிறது என்பதை இந்த குறிப்பாணை வலியுறுத்துகிறது. அதேபோல போலி UK அடுக்குமாடி குடியிருப்பு மோசடியில் குவைத் பெண் சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல குடிமக்களை ஏமாற்றியதாக குவைத் தொழிலதிபர் ஒருவருக்கு 4 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 11,52,000 குவைத் தினார் அபராதமும் விதித்து காஷன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குவைத் மாணவர்களுக்கு இங்கிலாந்தில் குடியிருப்பு அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்குவதாக அவர் பொய்யாக கூறி பிரிட்டிஷ் பல்கலைக்கழகங்களுக்கு அருகில் தனக்கு சொத்துக்கள் இருப்பதாக பெற்றோரை நம்ப வைத்தார். இந்த இல்லாத பிரிவுகளை முன்பதிவு செய்வதற்கு ஈடாக அவர் பெரும் தொகையை வசூலித்தார். மோசடி வெளிவந்தவுடன் நாட்டை விட்டு ஓடிய எகிப்திய கூட்டாளியுடன் கூட்டு சேர்ந்து அவர் மோசடி திட்டங்களில் இயக்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்தது. அம்பலப்படுத்தப்பட்ட போதிலும் கைது செய்யப்படும் வரை அவர் தனது மோசடி நடவடிக்கைகளை தொடர்ந்துள்ளதாகவும் பின்னர் அவர் மீது மோசடி மற்றும் அதேபோல போலி குவைத் குடியுரிமையை பெற்ற வழக்கில் சிறிய வெளிநாட்டவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும்
இறந்த குடிமகனுடன் தொடர்புடையதாக கூறி மோசடியாக குவைத் குடியுரிமையை பெற்றதற்காக சிறிய வெளிநாட்டவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 9,61,000 குவைத் தினார் அபராதமும் விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புலன் விசாரணையில் வெளிநாட்டவரின் தந்தை குடிமகனுடன் சேர்ந்து ஒரு தொகைக்கு ஈடாக தனது மகனை அதிகாரப்பூர்வ பதிவுகளில் சேர்க்க சதி செய்ததாக தெரிய வந்தது. இதன் விளைவாக குற்றம் சாட்டப்பட்டவர் பாதுகாப்பு அமைச்சகத்தில் வேலைவாய்ப்பு, ஓய்வூதிய சலுகைகள், சம்பளம், ஓய்வூதியம், வீட்டு வசதி கொடுப்பனளவு மற்றும் அரசாங்க குடியிருப்பு நிலத்தை கோரும் முயற்சி உள்ளிட்ட ஏராளமான குடியுரிமை சலுகைகளை சட்டவிரோதமாக பெற்றார் என தெரிய வந்துள்ளது. அதேபோல வாகா பகுதியில் வெளிநாட்டவர் ஒருவர் தனது நரம்புகளை வெட்டி கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகா பகுதியில் வெளிநாட்டவர் ஒருவர் தனது நரம்பை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் எனவும், இதன் விளைவாக கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டது. தற்கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை எனவும் பாதுகாப்பு வட்டாரத்தின்படி பாதிக்கப்பட்டவரின் நண்பர் ஒருவர் இந்த சம்பவத்தை தனது சக ஊழியர் ஒருவருக்கு தெரிவித்துள்ளார். எச்சரிக்கையை பெற்றவுடன் அவசர சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தை அனுப்பினர். வெளிநாட்டவர் கூர்மையான கத்தியை பயன்படுத்தி மரண காயங்களை ஏற்படுத்தியதை துணை மருத்துவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நபர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல குவைத்தின் ஆதரவுக்கு ஈரானிய தூதர் நன்றி தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்துக்கான ஈரானிய தூதர் முகமது டோட்டோன்ஜி தனது நாட்டின் மீதான சமீபத்திய சியோனிச தாக்குதலை கண்டித்து மனிதாபிமான நிலைப்பாட்டை எடுத்ததற்காக குவைத் அதன் தலைமை அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். இந்த தாக்குதலால் நூற்றுக்கணக்கான தியாகிகள் மற்றும் காயமடைந்தவர்கள், குழந்தைகள், பெண்கள் மற்றும் கல்வியாளர்கள் உட்பட தூதரகத்தில் இரங்கல் புத்தக திறப்பு விழாவிற்கு பிறகு வெளியிட்ட செய்தி குறிப்பில் டோட்டோன்ஜி அணு ஆயுதங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்ட சக்திகளால் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஈரான் எதிர்கொண்டது. அண்டை நாடுகளின் இறையாண்மையை மதிக்கும் அதே வேளையில் தற்காப்புக்கான அதன் நியாயமான உரிமையை பயன்படுத்தியது என்று வலியுறுத்தினார். அதேபோல குவைத்தில் 95% நன்னீர் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் நன்னீர் இருப்பு 93% உயர்ந்துள்ளது. இது வரும் நாட்களில் 95% எட்டும் பாதையில் உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும். இந்த அதிகரிப்பு கோடை மாதங்களில் அதிக தேவையை பூர்த்தி செய்வதற்கான நிலைத்தன்மை மற்றும் முழு தயார் நிலையை பிரதிபலிக்கிறது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. பல்வேறு துறைகளில் உள்ள அமைச்சக ஊழியர்களின், குறிப்பாக உப்பு நீக்கம் மற்றும் நீர் உற்பத்தி திட்டங்களுக்கு பொறுப்பானவர்களின் அர்ப்பணிப்பின் விளைவாக இது நடந்ததாக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. பருவகால தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு நம்பகமான நன்னீர் விநியோகத்தை உறுதி செய்வதில் அமைச்சகம் உறுதியாக உள்ளது என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. நிலையான நீர் பாதுகாப்பை பராமரிக்க சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கிடையே விடாமுயற்சியுடன் பணியாற்றுவதையும் தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பதையும் வட்டாரங்கள் பாராட்டின. இருப்புகளை பாதுகாப்பான மற்றும் நிலையான மட்டங்களில் வைத்திருக்க நடைமுறையில் உள்ள முன்னெச்சரிக்கை திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகளை எடுத்து காட்டுகின்றன. அதேபோல குவைத் எல்லை ஊழியர்களுக்கான வருகை பயோமெட்ரிக் கைரேகை விரைவில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்துறை அமைச்சகத்தின் நில எல்லை பாதுகாப்பு பொதுத்துறையின் செயலாளர் இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் பாடர் முஃப் அல் ரஷீதி அனைத்து இராணுவ மற்றும் சிவில் ஊழியர்களுக்கும் கைரேகை வருகை முறையை செயல்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காவல் படையின் விவகார பொதுத்துறையின் கடிதம் மற்றும் முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் மன்ஷேக் ஃபகது அல் சபாவின் அறிவுறுத்தலின்படி ஜூலை 1 முதல் நில எல்லை பாதுகாப்பு பொதுத்துறையின் இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் பாடர் முஃப் அல் ரஷீதின் உத்தரவின் பேரில் அனைத்து காவல்படை உறுப்பினர்களுக்கும், அதிகாரிகள், வீரர்கள் மற்றும் சிவில் ஊழியர்கள் உட்பட கைரேகை வருகை முறையை செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். கைரேகை வருகை முறையை துறையின் அனைத்து ஊழியர்களுக்கும் பயன்படுத்தப்படும் மேற்கூறிய தேதியிலிருந்து வருகை மற்றும் புறப்பாடு சிவில் நிலை பதிவேடில் பதிவு செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது.
அதே போல கடல்சார் பாதுகாப்பை அதிகரிக்க குவைத் ஆளில்லா மேற்பரப்பு கப்பல்களை அறிமுகப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் குவைத்தின் முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் வகதி அல்-சபா அவர்கள் நேற்றைய தினம் கடலோர காவல்படையின் பொது இயக்குநரகத்தில் குவைத் கடலோர காவல்படையின் கடற்படையில் இணைந்த ஆளில்லா மேற்பரப்பு கப்பல்களை யுஎஸ்விகளை திறந்து வைத்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக குவைத் கடலோர காவல்படை செயல்படுத்திய விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அலி மெஸ்பர் அல் அத்வானி மற்றும் எல்லை பாதுகாப்பு துறைக்கான உதவி செயலாளர் மேஜர் ஜெனரல் முஜ்பில் பஹத் ஃபின் ஷாக் ஆகியோர் இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். கடலோர காவல்படையின் இயக்குனர் ஜெனரல் கமாண்டர் ஷேக் முபாரக் அலி அல் சபா யுஎஸ்விகளின் மேம்பட்ட செயல்பாட்டு திறன்கள் குறித்து விரிவான விளக்கத்தை அளித்தார். நேரடி மனித தலையீடு இல்லாமல் அவை பல நாட்கள் தன்னாட்சி முறையில் செயல்பட முடியும் என்று கூறினார். கண்காணிப்பு, தொடர்ச்சியான சந்தேகத்திற்கிடமான கடல்சார் இலக்குகளை இடமறித்தல், தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு, சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கண்காணித்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் குவைத்தின் பிராந்திய நீர்நிலைகளுக்குள் ஒட்டுமொத்த கடல்சார் பாதுகாப்பு அமலாக்கம் ஆகியவை அவற்றின் முக்கிய பணிகளில் அடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞர் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக புகாரளிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் பணிபுரிந்த தனிப்படை காவலர்கள் 6 பேரை பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அடுத்ததா ஓமன் செய்தியை பார்க்கலாம் வாங்க. ஓமனில் பல மாநிலங்கள் வெவ்வேறு பலத்த இடியுடன் கூடிய மழை மற்றும் காற்று, ஆலங்கட்டி மழை ஆகியவை தொடர்ந்து பெய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. ما شاء الله أمطار الخير وادي العين، اللهم اجعلها أمطار خير وبركة. وادي العين منطقة وادي قيل طبعا، أمطار خير وبركة، اللهم اجعلها أمطار خير وبركة. அதேபோல இனி தாக்க மாட்டோம் என்று அமெரிக்கா உறுதியாக கூறும் வரை அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைக்கே இடமில்லை என ஈரான் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அமெரிக்காவின் டென்னெசியல் பகுதியில் மின்னல் தாக்கியதில் பல மாடுகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல வங்கதேசத்தில் உள்ள புலி சந்தையை ஒரு நபர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். ঘুমের জন্য লাগে ভালো খাট আর অনেক সুন্দর জেলা বাগেরহাট। আমি এসেছি বাগেরহাট জেলার এই বাঘের বাজারে। দেখুন বাগেরহাটের মানুষের সাহস। এই বাঘের নাম কি? রয়্যাল বেঙ্গল টাইগার।
রয়্যাল বেঙ্গল টাইগার। একটা রয়্যাল বেঙ্গল টাইগারের দাম কত? দাম জিজ্ঞেস করছেন কেন? কিছু জিনিসের দাম হয় না। রয়্যাল বেঙ্গল টাইগারের দাম কত? দাম কেন বলবো, কোনো জিনিসের দাম বলতে হয় না। রাজকীয় বেঙ্গল টাইগারের দাম কত? কেন দাম জিজ্ঞেস করছেন? কিছু জিনিসের দাম জিজ্ঞেস করতে নেই। கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.